இயேசுபிரான் மன்னகம் தழைத்திடவே இங்கு மாந்தர்கள் வாழ்ந்திடவே. சோலைகளோ மன்னவனின் விழிகளிலே இங்கு மலர்ந்திட காண்போமே. மன்னவனின் விழிகளிலே இங்கு மலர்ந்திட காண்போமே. பொன்னடி எடுத்து வைத்தார் பூமியிலே இயேசுபிரான் மன்னகம் தழைத்திடவே இங்கு மாந்தர்கள் வாழ்ந்திடவே. திருப்பலி முன்னுரை. பலியிது நறுமணம் வீசிடும் தூயகத்தின் பலியிது தியாக பலியிது. பலியிது அப்பாவின் திட்டத்திற்காய் அடிபணிந்த பலியிது. ஆரோனின் குலமில்லாத தலைமை குருவின் பலியிது அனைவரின் மீட்பிற்காய் பீடம் சிதைந்த பலியிது. ஆலயம் வந்தோர் அனைவருமே அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் ஆண்டவரின் பிறப்பில் மகிழ அன்பில் நிறைந்த சொந்தங்கள் இணைந்து ஆண்டவரின் பிறப்பில் மகிழ அன்பில் நிறைந்த சொந்தங்கள் இணை தியாக பலியிது. கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ராம்தான் குடும்பம் மோட்சராணி ஜான் பீட்டோ ஜஸ்டின் ஜான்சி குடும்ப நலனுக்காகவும் இறைவன் செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நன்றியதாகவும் சோழம்பட்டு வேட்டைக்காரன் குடும்பம் யாக்கோபு பிலோமினா குழந்தை இயேசு
வெளிநாட்டில் வேலை செய்யவும், கடன் தொல்லைகள் நீங்கவும், குடும்ப நபர்களின் உடல்நலத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இஞ்ஞாஸ் குடும்பம் அருள்தந்தை மார்ட்டின் பணி சிறக்கவும், உடல் சுகத்திற்காகவும் அருள்தாஸ், மகிமை மரியா, ஜான் ஃப்ளாவியோ, ஜான் அகஸ்டின் அனைவரின் உடல்நலனுக்காகவும், கடன் தொல்லை நீங்கவும், செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும், குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ச்சி அடையவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அன்னை மரியாள் வழியாக செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கு நன்றியதாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பாண்டியான் குடும்பம் அந்தோனி, அமலற்பம், அமலா அந்தோனி, ஜெனிஃபர், வில்லியம் அனைவரின் உடல் நலனுக்காகவும், ஆடு மாடு பயிர் வச்ச நலனுக்காகவும், பிள்ளைகள் படிப்புக்காகவும், அமலா அந்தோனி ஜெனிஃபருக்கு வேலை வாய்ப்புக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கிராம்தான் குடும்பத்தில் மரித்த தாவீது, அந்தோனி சாமி, ஆசீர்வாதம், மரிய சூசை, பாக்கிய கவுண்டர், அந்தோனியம்மா இவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும், யார் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கலாடியார் குடும்பம் ஆரோக்கிய மேரி, சூசராஜ், பீட்டராஜ், நித்யா, வனத்தேன் குடும்ப நலனுக்காகவும், இறைவன் செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நன்றியதாகவும், கிராம்தான் குடும்பம் அல்பனி ஜேம்ஸ் பணி சிறக்கவும், உடல் நலனுக்காகவும், நம்பிக்கை மேரி உடல் நலனுக்காகவும், பேரப்பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காகவும் நன்றியதாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கிராம்தான் குடும்பத்தில் மரித்த அமலதாஸ், சின்னப்பன், மரியம்மாள் அவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஈரோடாம்பட்டு கிராமத்தான் குடும்பத்தை சேர்ந்த அந்தோனிசாமி, நம்பிக்கை மேரி, தேவசாயம், சௌரியம்மாள், மலைப்பன், செல்வமேரி இவர்களின் ஆண்மையை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. படிய ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். கண்களில் கருணை, கருத்தினில் நேர்மை, உள்ளத்தில் உவகை, உதட்டினில் புன்னகை தவழ இம்மானுவேலனாக நம்மோடு வாழும் இறைவனின் பிறப்பு விழாவை ஒருமித்துங்களே. உங்கள் அனைவரையும் வாழ்த்து மகிழ்கின்றோம். வியத்தகு ஆலோசகராகவும், வலிமை மிகு இறைவனாகவும், என்றுமுள்ள தந்தையாகவும், அமைதியின் அரசராகவும் விளங்கும் மாபெரும் இயேசுவின் பிறப்பு விழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடும் நன்றி நிறைந்த மனதுடனும் கொண்டாட உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசுவின் பிறப்பு காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொலியை காண சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் ஒளி பெற்றிட வழிவகுத்தது. இயேசுவின் பிறப்பு நேர்மையாளருக்கென ஒளியும், நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன என்னும் இறைவார்த்தையின் நிறை உண்மைகளை தாங்கி வருகின்றது. இயேசுவின் பிறப்பு தன்னை இழந்து தன்னோடு இருப்பவருக்கு நல்வாழ்வு காட்டிட அழைப்பு விடுகின்றது. இயேசுவின் பிறப்பு இழந்து போன உறவுகள், தொலைந்து போன லட்சியங்கள், பாதை மாறிப்போன பயணங்கள், எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் என்னும் வேதனை களங்களை கண்டு மனம் வாடி இருக்கும் மக்கள் மத்தியில் புத்துணர்ச்சி தரும் பிறப்பாக அமைந்துள்ளது. இயேசுவின் பிறப்பு கடவுளின் பேர் இரக்கத்தையும் நன்மைத்தனத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் மக்களிடையே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்னும் நற்செய்தியை அறிவிக்கும் தூதுவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றது. இத்தகைய மாபெரும் சிறப்பு வாய்ந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாட நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். இருள் சூழ்ந்து பனி பெய்யும் இரவு, உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் உவகையும் பொங்கிடும் இவ்வேளையில் பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசுவை குடிலில் மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்திலும் பிறக்க செய்து பிறப்பின் செய்தியை பிறரோடு பகிர்ந்து வாழ பாலன் இயேசுவின் அருள்நாடி இணைவோம் இப்பகிர்வின் பலியில். சகோதர சகோதரிகளை தூய்மறைகளை தகுதியுடன் கொண்டாட நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம்.
உள்ளம் நொங்கி வந்து ஒரே நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்து கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அன்று வான தூதர் பாடி அந்த மகிழ்ச்சியான பாடலை இப்பொழுது பாடி இயேசு பிறந்து விட்டார் என்று நாம் மகிழ்ச்சி அடைவோம். அவருடைய பிறப்பின் நினைவாக அடையாளமாக நாம் இந்த குழந்தை சுரூபத்தை குடியில் வைத்து இந்த பாலன் பிறந்த மகிழ்ச்சியை உலகிற்கு பறைசாற்றுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிடு, நான் பாடுவேன். இன்னும் உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாள் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலகும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடராளி புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தேன். அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறைநீழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கோணத்தான் குடும்பத்தில் மரித்த அந்தோணி சாமியின் ஆண்மைகளை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா. ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை தினமும் வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை தினமும் வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும்
மகிழ்ச்சியாய் அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா. உறவினத்தாரிடை அவரது மாட்சியை எடுத்து சொல்லுங்கள். மக்கள் அனைவரிலும் அவர் தம் வியத்தகு செயல்களை கூறுங்கள். உறவினத்தாரிடை அவரது மாட்சியை எடுத்து சொல்லுங்கள். மக்கள் அனைவரிலும் அவர் தம் வியத்தகு செயல்களை கூறுங்கள். வானங்கள் மகிழட்டும், இந்த பூவுலகம் களி கூறட்டும். வானங்கள் மகிழட்டும், இந்த பூவுலகம் களி கூறட்டும். கடலும் அதிலுள்ள உயிரினமும் ஆரவாரம் செய்யட்டும். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா. மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு ஆளுநராய் இருந்தபோது முதன்மையாக கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனி என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபிலான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லெஹேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினர். அப்போது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணகத் தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் மாதவர்களே, இன்று மெசியா மீட்பர் நமக்காக பிறந்துள்ளார். இது இந்த பெருவிழாவின் அர்த்தமாக விளக்கமாக அமைகின்றது. இயேசுவின் பிறப்பை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? இயேசு யார்? எதற்காக அவர் இவ்வுலகிற்கு வந்தார்? இந்த எண்ணங்களெல்லாம் இந்த நாளில் நமக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளின் ஒரே மகனாக, கடவுளோடு கடவுளாக வாழ்ந்தவர்
இறைமகன். கடவுளோடு வாழ்ந்த அவர் இவ்வுலகில் நம்மைப் போல அழியும் ஒரு மனிதனாக ஏன் பிறந்தார்? கடவுளிடமிருந்து விலகிச் சென்ற முதல் மனிதனின் பாவம் மீட்பர் ஒருவரால் பரிகரிக்கப்பட்டு மீண்டும் நல்லுறவு ஏற்படுத்தப்படும் என்று கடவுளின் வாக்குறுதி நிறைவேறும் நாள் இன்று வந்தது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவ நிலையிலிருந்து, கடவுளுக்கு விரோதமான நிலையிலிருந்து மீண்டு திரும்பவும் கடவுளின் பிள்ளைகளாக பிறக்கின்ற ஒரு உன்னதமான நிகழ்ச்சியாகவே இந்த நாளை நாம் பார்க்க வேண்டும். தம்மிடமிருந்து பிரிந்து தொலைதூரம் விலகிச் சென்ற மனிதனை மீண்டும் தம்மோடு இணைத்து கொண்டு அவனுக்கு பழைய அருள்நிலையை கொடுத்து மீண்டும் அவனோடு நல்லுறவில் வாழவே கடவுள் விரும்புகின்றார். மனிதன் அழிந்து போக வேண்டும் என்றோ, மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு துயரத்தில் ஆழ வேண்டும் என்றோ கடவுள் விரும்பவில்லை. மனிதன் தானே முடிவெடுத்து அந்த கடவுளிடமிருந்து விலகிச் செல்கின்றார். மீண்டும் அந்த மனிதனை கடவுளோடு ஒப்புரவாக்கத்தான் இயேசு. ஆனால் இயேசு நம்மை இந்த மனித பிறப்பினால் முற்றிலுமாக மீட்டுவிடவில்லை. அவருடைய மனித பிறப்பிலே ஆரம்பமாகின்றது அவருடைய மீட்புச் செயல். ஆகவே அந்த மீட்புச் செயல் அவர் மனித வாழ்வை ஆரம்பித்து அவர் இவ்வுலகில் 33 ஆண்டுகள் வாழ்ந்து இறுதியிலே பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தெழுந்தபோது கடவுளும் மனிதனும் ஒப்புரவாகின்றனர். மனிதனுடைய பாவங்கள் சிலுவையில் அறையப்படுகின்றன. ஆகவே அவன் தூய்மை அடைகின்றான். கடவுள் அவனோடு மீண்டும் உறவு கொள்கின்றார். அவனை தன்னுடைய அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவன் ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ ஆற்றலையும் அருளையும் கொடுக்கின்றார். ஆகவே இயேசுவின் பிறப்பும் சரி இறப்பும் சரி நமக்கு புதிய அர்த்தத்தை, புதிய வாழ்வை கொண்டு வருகின்றது. இதை நாம் இன்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு நமக்காக பாடுபட்டார், அதன் மூலம் நம்மை மீட்டார் என்பது உண்மைதான். ஆனால் வெறும் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு மட்டுமல்ல. அவருடைய மனித அவதாரமே நமக்கு மீட்பளிக்கும் அவதாரமாக இருக்கின்றது. மனிதனாக அவர் பிறந்த பின்னர்தான், மனித வாழ்க்கை வாழ்ந்த பின்னர்தான், இறையாட்சியை உலகில் ஆரம்பித்து வைத்த பின்தான் இறுதியில் தான் சொன்ன அத்தனையும் உண்மை நிறைவேறும் என்று நிரூபிக்க தன்னுடைய பாடுகளால் அதை நிரூபிக்கின்றார். பாடுகளால் அதை உறுதி செய்கின்றார். ஆகவே இயேசுவின் பிறப்பு முதல் அவருடைய இறப்பு உயிர்ப்பு வரை அவர் நம்மை மீட்கும் செயலாக, ஒரே செயலாக திருச்சபை பார்க்கின்றது. ஆகவே தான் இந்த மனித பிறப்பு என்பது, இயேசுவின் பிறப்பு என்பது நமது மீட்பின் ஆரம்பம். அவர் இறந்து உயிர் தெழுந்தபோது, மீண்டும் தந்தையிடம் ஏறி சென்றபோது அந்த மீட்பு முழுமை பெறுகின்றது. அந்த மீட்பை என்று நாம் அடைந்து கொள்ள, அவர் முதல் முறை வந்தபோது பெற்றுக்கொள்ளாத அந்த அருள் வாழ்வை இன்று நாம் மீண்டும் மீண்டும் கொண்டாடி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவருடைய பலனை நாம்
பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த விழா நம்மை அழைக்கின்றது. ஆகவே இயேசு இந்த பிறப்பை நமக்கு வாழ்வளிக்கும் பிறப்பாக நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மோடு வாழும் கடவுளாக அவர் விளங்குவதை பார்க்கணும். வானதூதர் நமக்கு சொல்லுவார், அவர் நீர் ஒரு மகவை பெற்றெடுப்பீர், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். அவர் தாவீதின் வம்சத்திலும் அரச குடும்பத்திலும் என்றென்றும் வாழும், என்றென்றும் அரசாளும் அரசனாக, உலகெங்கும் ஆளும் அரசனாக அவர் இருப்பார் என்று அவரை பற்றி முன்னுரைக்கப்படுகின்றது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. ஆகவே கடவுள் நம்மோடு வாழ விரும்பி இந்த மனித உருவை எடுக்கின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் அவர் புனிதப்படுத்துகின்றார். நாம் செய்கின்ற அன்றாட உழைப்போ, உடல் உழைப்போ, அல்லது எந்த தொழிலோ, அல்லது எந்த செயல்களோ எல்லாமே இறைவனுக்கு ஏற்புடையதாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு, நல்ல எண்ணத்தோடு, சுத்த கருத்தோடு, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் எண்ணத்தோடு நாம் இவற்றை செய்து அவர் தரும் மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மோடு வந்து பிறந்து ஏதோ ஒரு நாடகம் ஆடுவதற்காக வரவில்லை. மாறாக நம்மில் ஒருவராக பிறந்து வாழ்ந்து நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் அனுபவித்து எல்லா நேரங்களையும் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியும், கடவுளை அன்பு செய்ய முடியும், கடவுளை சென்று அடைய முடியும் என்ற நிலையை உருவாக்குவது தான் இயேசுவின் வருகையின் பயன். ஆகவே நாம் இயேசுவின் வருகையை தகுந்த விதத்தில் பயன்படுத்தி கொள்கின்றோமா? சத்திரத்தில் இடமில்லை, எந்த வீட்டிலும் இடமில்லை, எங்கேயுமே இடமில்லாத காரணத்தால் அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கின்றார் என்ற உண்மை நமக்கு ஆழ்ந்த அர்த்தத்தை உருவாக்க வேண்டும். நம்மீது வைத்த அன்பினால் அவர் எந்த அளவுக்கு செல்கின்றார் என்பதை அவருடைய பிறப்பும் சரி வாழ்வும் சரி நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இவ்வாறு பிறக்கின்ற அந்த ஆண்டவர் நம்மோடு வாழ்கின்றார் என்று சொல்லும்போது, நாம் ஒரு பயணம் செய்யும்போது, தனியாக செல்லும்போது நமக்கு ஒரு துணையாக வந்தார் எப்படி இருக்கின்றது? நாம் மிகுந்த நம்பிக்கையோடு, பலத்தோடு, உறுதியோடு நாம் அந்த பயணத்தை செய்ய முடியும். தளர்ச்சி அடையும் நேரத்தில் அந்த பயணத்தில் நமக்கு துணைவராக அவர் உடன் வருகின்றார். நம்முடைய களைப்பை இறக்கி வைத்து மாற்றிவிட்டு நமக்கு இளைப்பாற்றியை கொடுத்து நம்மை வழிநடத்த அவர் வருகின்றார். ஆகவே தான் இயேசு நம்மில் ஒருவராக இருக்க, வாழ, நம்மை வழிநடத்த, தந்தை சென்றும் வழியை காட்டுவதோடு தந்தை வழியாகவும் இருந்து, உண்மையாகவும் உயிராகவும் இருந்து நம்மை வழிநடத்தி தந்தையிடம் அழைத்து செல்கின்றார். ஆகவே இந்த அனைத்து உண்மைகளும் இயேசுவின் பிறப்பிலே நமக்கு வெளிப்படுகின்றன. இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக, கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதால் நாம் அவருக்கு உகந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ முயற்சிக்க வேண்டும். இந்த உலகில் நாம் இந்த ஆன்ம காரியங்களை பெரும்பாலும் புறந்தள்ளிவிட்டு உலக காரியங்களை, உலக செல்வத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இயேசு வந்தாலும் போனாலும் நமக்கு எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. ஆகவே தான் அவர் நமக்கு இன்று மீண்டும் ஒரு முறையாக நம்மை தேடி வந்ததை நினைவூட்டுகின்றார். இதோ நான் உங்களுக்காக, உனக்காக இந்த உலகில் வந்து பிறந்து மனித வாழ்க்கையை வாழ்ந்து உனக்கு
இந்த உண்மையை நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு என்னுடைய நோக்கத்தை ஏற்றுக்கொண்டு என்னோடு பயணித்து நீ தந்தையிடம் திரும்பி வா என்று நம்மை அழைக்கின்றார். ஆகவே இந்த இயேசுவின் பிறப்பினால் நாம் தூண்டப்பெற்று கடவுள் நம்மோடு வாழ்ந்து நம்மை கடவுளிடம் அழைத்து செல்ல இயேசு ஒரு வழியாக இருப்பதை உணர்ந்து அவரில் நாம் இணைந்து செயல்பட கற்றுக்கொள்வோம். மரியாவும் சூசையும் அவரோடு இருந்து அவரை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதை பார்க்கின்றோம். நமக்கு வழிகாட்ட வந்த அந்த பாலன் இயேசுவை சாதாரண மனித உருவிலே அவர்கள் பார்த்து அந்த மனித வளர்ச்சியை பார்த்து அந்த மனித வளர்ச்சியில் அவர்கள் உறுதுணையாக இருந்து அவரை வழிநடத்தினார்கள், உருவாக்கினார்கள். ஆனால் அவரோ மனித இனத்தையே உருவாக்கி மனித இனத்தையே வழிநடத்தி கடவுளிடம் செல்லும் சரியான முழுமையான வழியை நமக்கு காட்டி கொடுக்கின்றார். ஆகவே நாம் இயேசுவின் பிறப்பில் அவர் நம் கொடுக்கின்ற அந்த நிறை வாழ்வை காண முயற்சி எடுக்க வேண்டும். இயேசு எத்தனை முறை பிறந்தாலும் நம் உள்ளத்தில் பிறந்து நம்மை மாற்றி அமைக்காவிட்டால், நாம் மனம் திருந்தாவிட்டால், கடவுளை தேடாவிட்டால் நமக்கு எந்த பயனும் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் இயேசு பிறந்த நாளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எத்தனை பேர் அதனால் மனமாற்றமடைந்து ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்வில் தங்களை இணைத்து கொண்டு தந்தையை சென்று அடைகிறார்கள் என்பது பெரிய கேள்விக்குறி. ஆகவே இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவே பாலன் இயேசுவே, நீர் குடிலில் பிறப்பதோடு என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய வாழ்வில் நீர் பிறக்க வேண்டும். நான் உம்மை வெறுமனே முத்தி செய்வதோடு நின்று விடாமல் உம்முடைய வார்த்தையை ஏற்று உம்முடைய வழியை ஏற்று உம்மை முழு மனதோடு வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி வாழ எனக்கு வரம் தாரும். அழிந்து போகின்ற இந்த உலக வாழ்க்கையோடு நான் நின்று விடாமல் அழியாத நிலை வாழ்வை நான் தேட எனக்கு துணையாயிரும், என்னை வழிநடத்தியரும் என்று மன்றாடுவோம். ஆகவே அந்த விண்ணக தூதர்கள் பாடிய அந்த பாடலில் அவர்கள் கூறுவது போல, உன்னதங்களில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினில் நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக என்று பாடிய அந்த பாடலை இன்று நாம் முழுமையாக புரிந்து கொண்டு கடவுளை மகிமைப்படுத்தவும் இந்த உலகில் நன்மனம் உள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவர் தரும் அமைதியின் சந்தோஷத்தையும் கண்டடைய நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொரு உள்ளத்திலேயும் வந்து பிறந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டும். அவருடைய வழியில் தகுந்த பிள்ளைகளாக, அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இறுதியில் அவரோடு வாழ்ந்து அவரோடு இறந்து அவரோடு உயிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் மனத்தில் கொண்டு இன்று பாலன் இயேசுவின் பிறப்பிலாக மகிழ்வோம். அந்த பிறப்பின் பயனை அடைய நாம் முயற்சி எடுப்போம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இயேசு பிறந்த மறை உண்மையை நினைவு கூறும் வேளையில் அனைவரும் முழந்தாளிட்டு அந்த வரிகளை பாடுவோம். சிறு நேரம் அமைதியாக இருந்து அந்த வரிகளை பாடுவோம்.
பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து எழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடும் இந்த நாளில் கிறிஸ்து நம் ஒவ்வொருவரிடத்திலேயும் வாழ்விலேயும் பிறக்க வேண்டும். அவரை நாம் ஏற்று வணங்கி ஆராதித்து அவருடைய ஆசியை பலனை பெற வேண்டும் என்றும், நம் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவர் இயேசு நம் உடனிருந்து நம்மை வழிநடத்தி இறுதியில் அவர் வாக்களிக்கும் பேறு வரங்களை எல்லாம் பெற்று மகிழவும் நமக்கு வேண்டிய வரங்களை நம் தந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். மகிழ்வின் ஊற்றே இறைவா, உமது பிறப்பின் நற்செய்தியை உலகமெல்லாம் மகிழ்வின் செய்தியாக, மகிமையின் செய்தியாக, அன்பின் செய்தியாக அறிவிக்கும் அனைத்து பணியாளர்களையும் ஆசிர்வதியும். நீர் உலகிற்கு தரும் இவ்வுன்னத கொடையை உலகின் கடையெல்லை வரை எடுத்துரைக்கும் இவர்கள் உமக்கு என்றும் சான்று பகர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்வின் ஊற்றே இறைவா, எமது நாட்டில் நீர் எமக்கு அமைத்து தந்த இவ்வாழ்வு அனைத்து சவால்களையும் கடந்து ஓர் நிறைவை நோக்கி பயணிப்பதாக. புதிய அரசியல் மாற்றங்களாலும் இந்நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய தீர்மானங்களாலும் எமக்கான நன்மைகளும் வளங்களும் எம்மை வந்து சேரவும், இதற்காக உழைக்கும் அனைத்து தலைவர்களும் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்வின் ஊற்றே இறைவா, உமது பிறப்பால் மகிழும் இம்மக்களை ஆசிர்வதியும். ஒரு தாயின் தியாகத்தால் அவளின் உதிரத்தில் உலகிற்காய் அவள் கொண்ட அன்பில் உதித்த இறைமகனை நாம் ஒவ்வொருவரும் எமது இதயத்தில் தாங்கி எமது செயல்களில் உருகொடுத்து எமது அயலவரில் வாழ்ந்து காட்ட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகிழ்வின் ஊற்றே இறைவா, உமது பிறப்பை காண முடியாமல், அதன் அர்த்தத்தை உணர முடியாமல், அதன் மகிழ்வில் நிறைவு காண முடியாமல் தவிக்கும் எம்மில் பலருக்கு உமது பிறப்பு ஓர் எதிர்நோக்கை கொணர்வதாக. நாம் கடந்து சென்ற பாதையை விலக்கிவிட்டு புதியன தேடும் புதுமை மக்களாக, பாலக நேசு தரும் நல் விழுமியங்களை பகிரும் கருவிகளாக மாறிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பை பகிர்ந்தளிக்க எம்மை தேடி வந்த எம் அன்பு இறைவா, இந்த நல்ல நாளில் எமக்கு அடுத்திருப்போர்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான அன்பும் ஆதரவும் அடைக்கலமும் பொருளாதார வசதிகளை செய்து தர வேண்டிய நல்ல மனதை தந்து இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை அர்த்தமுள்ளதாய் கொண்டாட வேண்டிய வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேற்று மரித்த நமது முன்னாள் பரிபாலகர் விக்கர் ஜெனரல் அவர்கள், நம்பிக்கைராஜ் அவர்கள் நேற்று மாலை இறந்து விட்டார். அவருடைய அடக்கம் 26ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. பல ஆண்டுகள் 89 வயது வரை அவர் மிகுந்த கடின உழைப்பை இந்த மறை மாவட்டம் முழுவதும்
பல பங்குகளிலும் செய்திருக்கின்றார். ஆகவே அவருக்காக, இந்த மூத்த குருவுக்காக, இந்த மறை மாவட்டத்திற்காக அதிகம் உழைத்த அந்த குருவுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் அன்பு தந்தை இறைவா, உம் திருமகன் இயேசுவின் வழியாக உமது பேரன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றீர். அதனை சுவைக்க எங்களுக்கு வாய்ப்படுத்தியிருக்கின்றீர். அவரோடு இணைந்து பயணிக்க எங்களுக்கு வாய்ப்பையும் கொடுத்திருக்கின்றீர். இதற்கெல்லாம் நமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களோடு வாழ வந்த அந்த இயேசுவை நாங்கள் தள்ளிவிடாமல், அவரை விட்டு விலகிவிடாமல், அவரோடு என்றும் இணைந்து வாழவும், அவர் தரும் ஆற்றலை பெற்று மகிழவும் எங்களுக்கு வரம் தாரும். அவர் கொண்டு வந்த அமைதி, அன்பு, சகோதரத்துவம் மற்றும் நல் உறவு வாழ்க்கை என்பவற்றை நாங்கள் புரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் வாழ்ந்து காட்ட எங்களை வழிநடத்தியறலும். எங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் அவரது இறை ஆட்சியின் மக்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் திருப்பெயரால் நமக்கு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். மழலையாய் பிறந்த தெய்வமே, எம்மை தேடி வந்தது ஏனோ. மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே, எம்மை தேடி வந்தது ஏனோ. மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. எதை கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்க எதுதானோ. எதை கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்க எதுதானோ. நீ விரும்பும் காணிக்க எதுதானோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே, எம்மை தேடி வந்தது ஏனோ. மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. ஏழ்மை உள்ளத்தை விரும்புகிறாய், அதை ஏற்க என் மனம் தடுக்கிறது. ஏழ்மை உள்ளத்தை விரும்புகிறாய், அதை ஏற்க என் மனம் தடுக்கிறது. சுகமாக வாழும் எனக்கு அதை விடுத்து வாழ மனம் தடுக்கிறது. சுகமாக வாழும் எனக்கு அதை விடுத்து வாழ மனம் தடுக்கிறது. மகிழ்வோடு தருகின்ற மனதாக மாற்றிடுவாய். என்று மகிழ்வோடு தருகின்ற மனதாக மாற்றிடுவாய். எதை கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்க எதுதானோ. எதை கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்க எதுதானோ. நீ விரும்பும் காணிக்க எதுதானோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே, எம்மை தேடி வந்தது ஏனோ. மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே
மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. ஏழைகள் வாழ்வு வளம் பெறவே நான் கொடுப்பதால் என் வாழ்வை உயர செய்வாய். ஏழைகள் வாழ்வு வளம் பெறவே நான் கொடுப்பதால் என் வாழ்வை உயர செய்வாய். முகமலர்ந்து தரும் அனைத்துமே உன் கரங்களால் ஏற்று அருள் புரிவாய். முகமலர்ந்து தரும் அனைத்துமே உன் கரங்களால் ஏற்று அருள் புரிவாய். என்னை கொடுக்கின்ற மனதாக மாற்றிடுவாய். என்றும் என்னை கொடுக்கின்ற மனதாக மாற்றிடுவாய். எதை கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நீ விரும்பும் காணிக்கை. கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நீ விரும்பும் காணிக்கை எதுதானோ. நீ விரும்பும் காணிக்கை எதுதானோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே எம்மை தேடி வந்தது ஏனோ. மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே எம்மை தேடி வந்தது ஏனோ. மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. எதை கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நீ விரும்பும் காணிக்கை எதுதானோ. எதை கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நீ விரும்பும் காணிக்கை எதுதானோ. நீ விரும்பும் காணிக்கை எதுதானோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே எம்மை தேடி வந்தது ஏனோ. மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே எம்மை தேடி வந்தது ஏனோ. மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. தருவேன் தருவேன் காணிக்கையாய் மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். தருவேன் தருவேன் காணிக்கையாய் மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். என்னை தருவேன் ஏற்றிடுவாய் புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே. என்னையே தருவேன் ஏற்றிடுவாய் புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே. தருவேன் தருவேன் காணிக்கையாய் மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். தருவேன் தருவேன் காணிக்கையாய் மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். இதயத்தின் உணவினை இசையென வடித்து உன் பதம் படைத்தே நேற்றிடுவாய். இமைகளின் விளிம்பினில் ஆனந்த துளிகள் நன்றியின் பலியாயேற்றிடுவாய். ஒளியான முன்னில் நானும் உறவோடு என்றும்
வாழ உலகிற்கு ஒளியாக மலரச் செய்வாய். ஒளியாடு உன்னில் நானும் உறவோடு என்று வாழ உலகிற்கு ஒளியாக மலரச் செய்வாய். இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை, இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை. தருவேன் தருவேன் காணிக்கையாய், மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். தருவேன் தருவேன் காணிக்கையாய், மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். மலர்களின் மனமுடன் மகரந்த தேன் துளி இயற்கையின் எழிலினை கொண்டு வந்தேன். கோதுமை திராட்சை கனிகளின் தியாக பலி பொருளாயினை தர வந்தேன். நிலையான பலி உன்னில் ஒன்றாக கலந்திட பலிபீடம் வருகின்றேன் ஏற்றிடுவாய். நிலையான பலி உன்னில் ஒன்றாக கலந்திட பலிபீடம் வருகின்றேன் ஏற்றிடுவாய். இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை, இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை. தருவேன் தருவேன் காணிக்கையாய், மனநிறையாய். தருவேன் தருவேன் காணிக்கையாய், மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். என்னை தருவேன் ஏற்றிடுவாய், புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே. என்னை தருவேன் ஏற்றிடுவாய், புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே. தருவேன் தருவேன் காணிக்கையாய், மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். தருவேன் தருவேன் காணிக்கையாய், மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். வாழ்த்தொலி காணிக்கை, மண்ணிலே இடையவர் காணிக்கை. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை, மண்ணிலே இடையவர் காணிக்கை. விண்மீனுதயம் காணிக்கை, மன்னர்கள் பொன் பொருள் காணிக்கை. விண்மீனுதயம் காணிக்கை, மன்னர்கள் பொன் பொருள் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை, நாமும் தருவோம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை, நம்மை தருவோம் காணிக்கை. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை, மண்ணிலே இடையவர் காணிக்கை. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை, மண்ணிலே இடையவர் காணிக்கை. எளிய இதயம் புதிய நினைவு எடுத்து வருவோம் காணிக்கை. கருணை உள்ளம் பரந்த பார்வை நினைத்து தருவோம் காணிக்கை. மேன்மையான தெய்வம் பிறந்தார், உவந்தே அளிப்போம் காணிக்கை. மீன்பறிவரே மெசியா இவரே, நம்மை கொடுப்போம் காணிக்கை.
காணிக்கை நல் காணிக்கை நாமும் தருவோம் காணிக்கை காணிக்கை நல் காணிக்கை நம்மையை தருவோம் காணிக்கை விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை மண்ணிலே இடையவர் காணிக்கை விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை மண்ணிலே இடையவர் காணிக்கை உண்மை உழைப்பில் விளைந்ததெல்லாம் படைத்து மகிழ்வோம் காணிக்கை அன்பு உறவில் மனித நேயம் மலர தருவோம் காணிக்கை ஞாலம் காக்க பிறந்த பாலன் பாதம் கொணர்வோம் காணிக்கை வாழ்வும் இவரே வழியும் இவரே நம்மை அளிப்போம் காணிக்கை காணிக்கை நல் காணிக்கை நாமும் தருவோம் காணிக்கை காணிக்கை நல் காணிக்கை நம்மையே தருவோம் காணிக்கை விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை மண்ணிலே இடையவர் காணிக்கை விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை மண்ணிலே இடையவர் எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக இவ்வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினான் காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினான் இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானான் ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து தியாக்களித்து கொண்டாடி ஆர்வரித்து பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆகவே கனிவுமிக்க தந்தையை இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் அது புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உண்மை திருமணங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி வென்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திருவைக்காக நான் வேற்றினாலும் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியறலும். அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ்காகவும் திருத்தூதர் வெளிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை
கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உன் மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறை பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்கான அனைவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் நான் எதிர்நோக்கியிருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கன்னிமிகுண்டா புனித மரியாம் உலகுக்கு மீட்பரை பெற்றுத்தந்த புனிதமிக்கு இரவை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கனிவான மாட்சிக்குரிய மரியாவையும் உம்முடைய புனிதர் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்களும் மறை சாட்சிகளுமான பேதுரு, பவுல், அந்திரேயா ஆகியோரையும் நீர் நாங்கள் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவருடைய பேரு பயன்களாலும் வேண்டுதல்களாலும் நாளை ஆவற்றிலும் அது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, நம் ஊழியர்களாகிய நாங்கள் நமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இம்பலியை உலகம் கணிந்து ஏற்றருளமை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாட்களில் நமது அமைதியை தந்தருளோம். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளோம். இறைவாயை காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறும் அன்பு திருமகனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தன் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரேயும் திருமணம் எங்களானவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் எவரது மாட்சிக்குரிய முன்னேற்றத்தையும் மொழியர்களும் புனித மக்களும் ஆகிய நாள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வும் தரும் புனித அப்பத்தையும் முடிவிலா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசுற்ற பலி பொருளாக மாண்புக்குரிய நாள் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடன் கனிவுடனும் கண்ணோக்கியர்களும் நீதிமானாகிய உடைய ஊழிய நாவேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக் மக்களித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசுற்ற பலி பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாமல்ல இறைவாம் உம்முடைய வானதூதரில் தன் திருக்கைகளால் பலி பொருட்களை மாண்புக்குரிய மது விண்ணக திருப்பீடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணியுண்டு வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசையும் அவருடைய நிறைய பெற்றுக்கொள்ள செய்திடலாம். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் கொள்ளும் மரித்த என் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்திடலாம். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவை பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியின் எந்த இடத்தை ஏந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம்மடியார்கள் நாங்களும் உமது பேர் இறக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். நம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சியரும் ஆகிய திருமுழுக்கு யோவான், சேவான், மத்தியா, பர்னபாம் ஆகியோருடனும் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அல்ல, மாறாக மது மிகுதியான மன்னிப்பினால் புனிதர்களோடு நானும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போது நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேர்வத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே இன்று நமக்காக நம்மோடு வாழ மனித உரு எடுத்து மாட்டுக்குட்டியில் பிறந்தவர். இன்னும் நம்மோடு வாழ்ந்து நம்மை தன் தந்தையிடம் அழைத்து செல்ல நம்மை இந்த விருந்துக்கு அழைக்கின்றார். அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனாலும் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். துள்ளி துள்ளி ஆடுது இந்த நுள்ளமே, சொல்லி சொல்லி பாடுது இந்த நெஞ்சமே. துள்ளி துள்ளி ஆடுது இந்த நுள்ளமே, சொல்லி சொல்லி பாடுது இந்த நெஞ்சமே. விண்ணில் ஆனந்தம் மண்ணில் வந்ததே, என்னில் இன்றுதான் சொந்தமானதே. விண்ணில் ஆனந்தம் மண்ணில் வந்ததே, என்னில் இன்றுதான் சொந்தமானதே. துள்ளி துள்ளி ஆடுது இந்த நுள்ளமே, சொல்லி சொல்லி பாடுது இந்த நெஞ்சமே. விடியல் தேடும் விழிகள் இங்கு பொங்கும் ஆனந்தம், வசந்தம் தேடும் வாழ்வில் தங்கும் இன்பம் பேரின்பம். விடியல் தேடும் விழிகளில் இங்கு பொங்கும் ஆனந்தம், வசந்தம் தேடும் வாழ்வில் தங்கும் இன்பம் பேரின்பம். உறவின் செய்தி மரியின் மடியில் தவழும் திருநாளே,
உறவின் செய்தி மரியின் மடியில் தவழும் திருநாளே இம்மானுவேலாய் நம்மோடு கடவுள் தங்கும் திருநாளே இம்மானுவேலாய் நம்மோடு கடவுள் தங்கும் திருநாளே விண்ணில் ஆனந்தம் மண்ணில் வந்ததே என்னில் இன்றுதான் சொந்தமானதே விண்ணில் ஆனந்தம் மண்ணில் வந்ததே என்னில் இன்றுதான் சொந்தமானதே துள்ளி துள்ளி ஆடுது இந்த நுள்ளமே சொல்லி சொல்லி பாடுது இந்த நெஞ்சமே கீதம் முழங்கிட இங்கு எங்கும் ஆனந்தம் மதுரையில் இவருள்ளம் தேடிய தெய்வம் வந்தது பேரின்பம் இடையரின் கீதம் முழங்கிட இங்கு எங்கும் ஆனந்தம் எளியவர் உள்ளம் தேடிய தெய்வம் வந்தது பேரின்பம் உலகின் ஒளியாய் இறைவன் மண்ணில் மலர்ந்த திருநாளே உலகின் ஒளியாய் இறைவன் மண்ணில் மலர்ந்த திருநாளே எல்லோரும் ஒன்றாய் வாழ்ந்திட சொல்லும் மகிமை பொங்கும் திருநாளே எல்லோரும் ஒன்றாய் வாழ்ந்திட சொல்லும் மகிமை பொங்கும் திருநாளே பெண்ணில் ஆனந்தம் மண்ணில் வந்ததே என்னில் இன்றுதான் சொந்தமானதே பெண்ணில் ஆனந்தம் மண்ணில் வந்ததே என்னில் இன்றுதான் சொந்தமானதே சொல்லி துள்ளி ஆடுது இந்த நுள்ளமே சொல்லி சொல்லி பாடுது இந்த நெஞ்சமே உள்ளமே சொல்லி சொல்லி பாடுது இந்த நெஞ்சமே விண்ணில் ஆனந்தம் மண்ணில் வந்ததே என்னில் இன்றுதான் சொந்தமானதே விண்ணில் ஆனந்தம் மண்ணில் வந்ததே என்னில் இன்றுதான் சொந்தமானதே துள்ளி துள்ளி ஆடுது இந்த நுள்ளமே சொல்லி சொல்லி பாடுது இந்த நெஞ்சமே துள்ளி துள்ளி ஆடுது இந்த நுள்ளமே சொல்லி சொல்லி பாடுது இந்த நெஞ்சமே மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே விருந்தாக வரும் தெய்வம் உனை காண்கையில் வருந்தாக
அமுதே. மறந்தாலும் மறவாது உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு கவி சேரும் சுவை காணவே, உனை தேடி உணவில் கணிந்து வந்த அமுதே. சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே, அன்பில் கணிந்து வந்த அமுதே. சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது எந்த உயிர் போன பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவாயே நிறைவாயே நகம் பாடுமே, இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. அன்பில் மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. கண்மணியே செம்பவள பொன்னழகே செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு. கண்ணி தமிழ் பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகனை கண்ணே உனக்கு ஒரு தாலாட்டு. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. பொங்கி வரும் பொன்னி நதி போல எங்க தங்கமே தரணி வந்தாயோ. தேனுதிரும் புது மலர் போல அன்பு அன்னை மடி தவழ வந்தாயோ. மன்னவா மன்னவா மாட்டுக்குடிலில் வந்தவா. செல்லமா செல்லமா சித்திர புன்னகை சிந்தவா. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. சின்ன சின்ன கண்மணியே செம்பவள பொன்னழகே செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு. ஒளியில் உலகம்
பயம் விடுகின்றதே. மன்னவனே மாபரனே மண்ணில் வந்த வண்ண நிலவே, மரகதமே மாணிக்கமே மங்காத மணி விளக்கே. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. சின்ன சின்ன கண்மணியே செம்பவள பொன்னழகே செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு. வாழ்வு வழிகிறதே, ஞாலம் எல்லாம் மகிழ்ந்ததே, வானம் பொழிகிறதே. கனியமுதே கற்பூரமே கார்கால மலர்வனமே, சின்னவனே சிங்காரமே மாடக சீதனமே. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. சின்ன சின்ன கண்மணியே செம்பவள பொன்னழகி செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு. கண்ணி தமிழ் பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகனை கண்ணி உனக்கு ஒரு தாலாட்டு. பொங்கி வரும் பொன்னி நதி போல எங்கள் தங்கமே தரணி வந்தாயோ, தேனுதிரும் புது மலர் போல அன்பு அன்னை மடி தவழ வந்தாயோ. மன்னவா மன்னவா மாட்டு குடிலில் வந்தவா, செல்லமா செல்லமா சித்திர புன்னகை சிந்தவா. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆராரிரோ ஆராரிரோ, ஆராரிரோ ஆராரிரோ. சொல்லி சொல்லி பாடுது இந்த நெஞ்சமே, துள்ளி துள்ளி ஆடுது இந்த நுள்ளமே, சொல்லி சொல்லி பாடுது
உள்ளமே, சொல்லி சொல்லி பாடுது எந்த நெஞ்சமே. விடியல் தேடும் விழிகளில் இங்கு பொங்கும் ஆனந்தம், வசந்தம் தேடும் வாழ்வில் தங்கும் இன்பம் பேரின்பம். விடியல் தேடும் விழிகளில் இங்கு பொங்கும் ஆனந்தம், வசந்தம் தேடும் வாழ்வில் தங்கும் இன்பம் பேரின்பம். உறவின் செய்தி மரியின் மடியில் தவழும் திருநாளே, நம்மோடு கடவுள் தங்கும் திருநாளே, மாடவேலாய் நம்மோடு. கடவுள் தங்கும் திருநாளே, விண்ணில் ஆனந்தம் மண்ணில் வந்ததே, என்னில் இன்றுதான் சொந்தமானதே. விண்ணில் ஆனந்தம் மண்ணில் வந்ததே, என்னில் இன்றுதான் சொந்தமானதே. இறைமக்கள் கவனத்திற்கு. குடில் கட்டிய இளைஞர்கள் ரோபர்ட் ராய் தலைமையில் இயேசுராஜ், அருண், பேசில் ராஜ், ரூபி ரெக்ஷனா, ஏஞ்சல் மரிய கிருபா, டெல்பினா, ஜெனிஃபர், சிபி, ஜெஸ்டின், ஜான் வின்சென்ட் மற்றும் ஜான்சி. கிராமத்தான் குடும்பம் அமலதாஸ் மோட்சராணி, ஜான் பிரிட்டோ, ஜஸ்டின் ஜான்சி குடும்ப வேண்டுதலாக கிறிஸ்மஸ் அன்று அனைவருக்கும் கேக் கொடுக்கிறார்கள். திமுக கட்சியின் சார்பாக பொதுநலத்துறை அமைச்சர் ஏவாவேல் அவர்கள் பங்குத்தந்தை அவர்களுக்கும் இறைமக்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நல்வாழ்த்தினை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் மற்றும் கேக் வெட்டி சிறப்பிக்கிறார். பீட அலங்காரம் பூ நன்கொடையாக கொடுத்தவர் கிராமத்தான் குடும்பம் லேட் லூர்துசாமி ஆசிரியர் அவர்களின் மகன் வனத்தையன் வனிதா அவர்கள் பீட அலங்காரத்திற்கு பூக்கள் அனைத்தும் நன்கொடையாக கொடுத்தார்கள். பீட அலங்காரம் செய்த இளைஞர்கள் அனிதா, குழந்தை தெரசா, நான்சி, ரோசி மற்றும் பெரிய நாயகி மேரி. கோவில் டெக்கரேஷன் செய்தவர்கள் பீட்டர், ஜோஸ்வா, ஆரோக்கியராஜ், லட்சுமணன், இன்பராஜ், ஆண்டனி என்கிற பென்னி, யுவான் வனத்து சின்னப்பன், கிஷோர், கிருபராஜ், யூஜின், இன்ஃபான்ஷியா, அருள், ஆராதனா மற்றும் டோனி. பாடல் குழுவினர்கள் திரு செல்வம் அவர்களின் தலைமையில் மிகவும் சிறப்பாக பாடல் பாடிய பாடல் குழுவினருக்கு நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் பிறந்துள்ள பாலன் இயேசு தனது நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிந்து என்றும் என்றும் வருகின்ற ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பொழிய வேண்டும் என்று உங்களிடம் ஜெபித்து பாலனிடம் ஜெபித்து உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிறந்துள்ள பாலன் இயேசு உங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் குடிகொண்டு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபாதர்.
இந்த நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டார்கள். இந்த பீட பூக்கள் அலங்காரத்தில் சாயமேரி சொல்லிச்சா சொல்லலையா? திருமதி சாயமேரி அவர்கள் இந்த பீட அலங்காரத்தில் பூக்களை அலங்கரிப்பதற்கு உதவி செய்தார்கள். அவர் மறந்துட்டான், பேர் வரலன்னு நினைக்கிறேன். சொன்னாங்களா? சரி சரி. அவர்களுக்கும் மற்றும் ஒத்துழைத்த அனைவருக்கும், இந்த விழாவின் பல விதங்களில் ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நீங்கள் பார்க்கின்ற இந்த சிப்பியில் பிறந்துள்ள பாலன், அதை நமக்காக செய்து கொடுத்தவர்கள் அரசு குழி நண்பர்கள். அவர்களுடைய சொந்த காணிக்கையாக நன்கொடையாக அதை சிறப்பாக செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு திருவாளர் ஆரோக்கியதாஸ் ஆசிரியர், திருவாளர் சின்னப்பராஜ் மற்றும் அவருடைய குழுவினர் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவர்கள் அங்கேயே இதை வாங்கி தயார் செய்து அங்கிருந்து கொண்டு வந்து இதை நிறுவி நமக்காக கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே திருவாளர் ஆரோக்கியதாஸ் ஆசிரியர்களுக்கும் மற்றும் அவரோடு உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் பாலன் இயேசுவின் ஆசிரியர் சிறப்பாக கிடைக்கும்படியாக அவர்களுக்கு வாழ்த்தும், அவர்கள் செய்த இந்த அலங்காரத்துக்காக நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3 ராசா நாடகம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பித்தாங்களா? எல்லாம் கடைசி நாள் ஆரம்பிச்சிருங்க, கடைசி நாளில் பாடிடுவீங்க, அப்படி தானே? ஏற்கனவே 3 வாரமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த வரேன்னு சொல்லிட்டு இன்னும் யாரும் வரவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. நம்ம ஊருக்காக ஒரு நல்ல காரியத்தை எப்போ புதுசாக கூட ஆரம்பிக்கல, அந்த காலத்துலேருந்து நடத்திட்டு வரீங்க. கல்யாணத்தில் 3 ராசம் நல்லா போடுவாங்கன்னு பேர். ஆனால் அந்த பேரை காப்பாற்றிக்கிறது கூட நீங்கள் ஒத்துழைக்க மாட்டேனீங்க. கடைசி நாளில் போய் ஏதோ ஒன்று போட்டால் சரி தான் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. வருகின்றவர்களுக்கு நாம் ஒரு மரியாதைகள், அவர்களை மதித்து சிறப்பாக செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். அதனால் எல்லோரும் இதற்காக ஒத்துழைக்க முடியும். சீக்கிரம் அதை பயிற்சியை ஆரம்பிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஆசிரியமிழிந்து டான்ஸ் இருக்கா? அதனால் இறுதி ஆசிரியர் முடிந்த பிறகு அப்படியே அமருங்கள், யாரும் போக வேண்டாம். பிள்ளைகள் நடனம் ஆடி நம்மை மகிழ்விக்க இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிப்போம், அந்த இப்போ பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். இந்த இரவு வழிபாட்டை பாதுகாப்பு கொடுத்து நடத்த வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. அதற்கேற்ப நமது காவல்துறையினர் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன இது ஆசிரியர் முடிச்சுட்டுமா? உட்காருங்க, சீக்கிரம் கொடுத்து. தயவுசெய்து அப்படியே ஒரு நிமிஷம் நில்லுங்க.
எழுந்திரிச்சு ஆசீர்வாதம் முடிஞ்சோடனே அப்படியே திரும்ப உட்காந்துக்குங்க. அப்புறம் இந்த கேக்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உடனே அந்த பாட்டு நடக்கும். கிறிஸ்மஸ் தாத்தா வராரு, டான்ஸ் இருக்கு ஃபாதர். ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றெனும் வாழ்ந்தாட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் வழியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வாழ்ந்ததன் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெறச் செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவேற்றி இறைவா உமக்கு நன்றி. Happy Christmas, Merry Christmas. Happy Christmas, Merry Christmas. பலனேசு பிறந்துள்ளார், பூவுலகம் மகிழுதே. பலனேசு பிறந்துள்ளார், பூவுலகம் மகிழுதே. இறையாட்சி மலரட்டும், நம்மில் விடுதலை விடியட்டும். இறையாட்சி மலரட்டும், நம்மில் விடுதலை விடியட்டும். பலனேசு பிறந்துள்ளார், பூவுலகம் மகிழுதே. மாட்டு தொழுவத்தில் பிறந்துள்ளார், மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார். மாட்டு தொழுவத்தில் பிறந்துள்ளார், மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார். மனிதம் மலரட்டும், நம்மில் அமைதி பரவட்டும். நீதி நிலைக்கட்டும், மனித ஒற்றுமை ஓங்கட்டும். மனிதம் மலரட்டும், நம்மில் அமைதி பரவட்டும். நீதி நிலைக்கட்டும், மனித ஒற்றுமை ஓங்கட்டும். Happy Christmas, Merry Christmas.
Happy, happy Christmas. Merry, Merry Christmas. La 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 la. La 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 la.